சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மருத்துவ காப்பீட்டில் போர்ட்டபிலிட்டி என்றால் என்ன? இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பெரிய லெவலில் சர்வீஸ் சரியில்லைன்னா மாத்திரத்துக்கு விருப்பப்படுவாங்க. கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கால்குலேஷன் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். நான் சில்வர் ETF திட்டத்தில் முதலீடு செய்ய விரும்புகிறேன். இதில் நல்ல லாபம் கிடைக்குமா? புதிய வருமான வரி விதிப்பால் இனி ELSS ஃபண்டுகளில் எதிர்காலம் எப்படி இருக்கும்? நியூ ரெஜிமை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிரெடிட் ஸ்கோர் சுமார் 650 தான் உள்ளது. வேலைக்கு எடுக்கும் போது அவங்க கிரெடிட் ஹிஸ்டரியை செக் பண்றாங்க. தனிநபர் கடன் கிடைக்க வாய்ப்புள்ளதா? ஆன்லைன்ல வந்து கேம்பிளிங் பண்ற நாணயம் விகட நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு 10 கொஸ்டின் ஷோ. இன்னைக்கு இந்த வீடியோல இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, நிதி ஆலோசகர் மகேஷ் சார் தான் நம்ம கூட இருக்காரு. இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு 18 ஆண்டுகள் அவருக்கு அனுபவம் இருக்கு. அவர்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு 10 கேள்விகள் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த கேள்விக்கான விளக்கங்களை தெளிவா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நன்றி. சூப்பர் சார். நம்ம நாணயோட நேயர்கள் கேட்கிற கேள்விதான் சார் இது. ஒரு 10 கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கு 1 by 1 ஆன்சர் பண்ணீங்கன்னா சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, தற்போதைய நிலையில் இந்திய மியூச்சுவல் ஃபண்ட் சிறு முதலீட்டாளர்களில் 70% பேர் பங்குச்சந்தை சார்ந்த ஈக்விட்டி ஃபண்டு திட்டங்களில் முதலீடு செய்து வருவதாக கேள்விப்பட்டேன். என் வயது 30. நான் எந்த அளவுக்கு ஈக்விட்டி ஃபண்டுகளில் முதலீடு செய்ய வேண்டும்? என்னிடம் 10 லட்சம் ரூபாய் உள்ளது. இந்த பணம் 8 ஆண்டுகள் கழித்து தேவை. நான் எப்படி பல்வேறு சொத்துக்களில் பிரித்து முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னு பிரிட்டோ மதுரையிலிருந்து கேட்டிருக்காரு. சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவரை அப்ரிஷியேட் பண்ண நினைக்கிறேன் பிரிட்டோவை. ஏன்னா ஒரு 30 வயசில் வந்து ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்டராக அவர் வரணுங்கிறது ஆசைப்படுறது வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை. ஸோ இப்போ ஒரு 30 வயசு அண்ட் கையில் வந்து 10 லட்ச ரூபா வச்சிருக்காரு அண்ட் 8 வருஷம் அவர் வந்து ஹோல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க. 100 - your ஏஜ் ஷுட் பி யுவர் ஈக்விட்டி அலோகேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் 100 - 30 வச்சிட்டிங்கன்னா ஸோ வந்து அப்ராக்சிமேட்லி 70% ஒரு ஈக்விட்டி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுக்கவும் முடியாது. இது வந்து ஒரு ஜென்ரிக்கான ஒரு ஃபார்முலா, பட் இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருக்குமே இது பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா பொருந்தாது. ஏன்னா 30 வயசு இண்டிவிஜுவலுக்கு கூட ஏன் வந்து அது வச்சிருக்காங்கன்னா, 30 வயசு இண்டிவிஜுவலால ரிஸ்க் நிறைய எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாங்க. ஆனால் அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் நமக்கு தெரியாது. நாங்கள் நிறைய கஸ்டமர்ஸை பார்த்துருக்கோம். 60 வயசுக்கு மேலே கூட ஈக்விட்டி ஹோல்டிங்கை ஸ்ட்ராங்காக வச்சிருக்க இன்வெஸ்டர்ஸும் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு டிபெண்டன்ஸ், ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஹீ கேன் டேக் தட் ரிஸ்க். பட் அந்த 30 வயசுல இருக்கும்போது அவருக்கு பிரதர் இருக்கலாம், சிஸ்டர் இருக்கலாம், அவருக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கலாம். ஸோ அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷனுங்கிறது தெரியாது. ஸோ ஜென்ரிக்காக சொல்லணும்னா 70% ஈக்விட்டி வச்சுக்கலாம் அவர். அண்ட் பேலன்ஸ் இருக்க அந்த 30% ஒரு 10% டெட்டில் வச்சுட்டு 20% கோல்டு மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கோல்டு ETF மாதிரி போயிடுறது பெட்டர். ஏன்னா ஈக்விட்டி ஒரு சைடில் கோல்டு, ஒரு சைடில் டெட், இந்த மாதிரி 3 காம்பினேஷனில் அவர் போனாருன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா ஈக்விட்டி பெர்ஃபார்ம் பண்ணும், எக்கனாமி நல்லா பண்ணும்போது உங்களுக்கு ஈக்விட்டி வில் அவுட் பெர்ஃபார்ம். கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும்போது, எக்கனாமி கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும்போது, ரிசெஷன் வரும்போது, இல்லை ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் கிரியேட் ஆகும்போது உங்களுக்கு கோல்டு வந்து வில் அவுட் பெர்ஃபார்ம். இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு குஷன் மாதிரி வந்து டெட்டை வந்து ஒரு 10% வச்சுக்கலாம். கடன் சார்ந்த பத்திரங்களில் வந்து ஒரு 10% மாதிரி இந்த மாதிரி பிரித்து போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாருன்னா அவரோட போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ்டாக இருக்குங்க. சூப்பர் சார். 70-10-20 அந்த மாதிரி ஒரு எக்ஸைட் பண்ணியிருக்கீங்க. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, பத்மநாபன் பொள்ளாச்சியிலிருந்து கேட்டிருக்காங்க சார். மருத்துவ காப்பீட்டில் போர்ட்டபிலிட்டி என்றால் என்ன? அவற்றில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காரு. போர்ட்டபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து இன்னொரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நம்மளோட பாலிசியை மாற்றுறது தான் வந்து போர்ட்டபிலிட்டி. இந்த போர்ட்டபிலிட்டியில் என்னெல்லாம் விஷயம் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. அடுத்த கொஸ்டின், போர்ட்டபிலிட்டி வந்து எப்போ ஒருத்தர் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுலாம் வந்து அவருக்கு எக்ஸிஸ்டிங் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பெரிய லெவலில் சர்வீஸ் சரியில்லைன்னா மாத்திரத்துக்கு விருப்பப்படுவாங்க. செகண்ட் வந்து எப்போ மாத்திரத்துக்கு விருப்பப்படுவாங்கன்னா, எனக்கு இதே ப்ரீமியம்க்கு அந்த கம்பெனியில் பண்ணும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா சம் இன்சூர் கிடைக்குது, காப்பீட்டு அமௌண்ட் வந்து எனக்கு ஜாஸ்தியாக கிடைக்குதுன்னா அப்போ மாத்திரத்துக்கு விருப்பப்படுவாங்க. ஆர் எனக்கு ரைடர்ஸ் எல்லாம் எனக்கு தேவைப்படுது, என்னோட ஹெல்த் சிச்சுவேஷன் இப்போ வந்து மாறிடுச்சு அப்படிங்கிறப்போ வந்து மாத்திரத்துக்கு விருப்பப்படுவாங்க. போர்ட்டபிலிட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸிஸ்டிங் போனஸஸ் எதுவுமே நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. என்னெல்லாம் நோ கிளைம் போனஸஸ் இருக்கோ அது எல்லாமே அப்படியே புதுசா வர பாலிசிக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுங்க. அது கூடவே ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட அதுவும் இங்கேருந்து அந்த புது பாலிசிக்கு மாறிடும். ஸோ மாத்துறது வந்து எதுக்காக நம்ம மாத்துறோம் அப்படிங்கிறத பாருங்க. சில பேர் நெட்வொர்க்கிங் ஹாஸ்பிட்டல் வந்து எனக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக மாத்துவாங்க.
சில பேர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க. அது ஒரு ஓல்டு ஜென்ரேஷன் ப்ராடக்டா இருக்கும். இன்னைக்கு நியூ ஜென்ரேஷன் அட்வான்ஸ் ப்ராடக்ட் நிறைய வந்தாச்சு. ஸோ லைக் வாக்கிங் பண்ணாலே உங்களுக்கு வந்து ப்ரீமியம் குறைஞ்சிரும். ஸோ நீங்க இந்த மாதிரி ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் குறையும். இந்த மாதிரி லேட்டஸ்ட் ப்ராடக்ட் நியூ ஜென் ப்ராடக்ட்லாம் வந்துட்டனால ப்ரீமியமா உங்களுக்கு கம்மியாகும் போர்ட்டபிலிட்டி பண்ணும்போது. இது இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா 45 நாளைக்கு முன்னாடியே அந்த போர்ட்டபிலிட்டியை அவங்க இனிஷியேட் பண்ணும். லாஸ்ட் மினிட்ல பண்ணாங்கன்னா அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் விச் தே ஷுட் பி அவேர் ஆஃப். சூப்பர் சார். அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா சார், என் சொந்த ஊரில் 1.5 கோடி மதிப்புள்ள பாரம்பரிய பூர்வீக வீடு இருக்கிறது. இதை விற்றுவிட்டு சென்னையில் 2 அடுக்கு மாடி குடியிருப்புகள் வாங்க திட்டமிட்டுள்ளேன். இப்படி நான் செய்யும் போது நீண்ட கால மூலதன ஆதாயத்துக்கு எப்படி வருமான வரி கட்ட வேண்டியிருக்கும்? கலையரசி ஆறுமுகநேரிலிருந்து கேட்டிருக்காங்க. இப்போ கலையரசி மேடம் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் என்னன்னா, இப்போ அவங்களோட பூர்வீக சொத்தை வித்துட்டு இங்க வந்து வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, ப்ராப்பர்ட்டியை ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ப்ராப்பர்ட்டியை வாங்குறாங்க அப்படின்னா வித்ததுலேருந்து 2 இயர்ஸ்க்குள்ள அவங்க வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். சப்போஸ் அவங்க இதுக்கப்புறம் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க, லேண்ட் வாங்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் டைம் இருக்கு. ஓகே. ஸோ அதுக்குள்ள அவங்க பண்ணிட்டாங்கன்னா போதும் கார்த்திக். ஓகே சார். இப்போ கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கால்குலேஷன் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது சார். ஸோ இவங்களுக்கும் சரி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் சரி அந்த கால்குலேஷனை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஷூர், கண்டிப்பா. சரி, கேபிட்டல் கெயின் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர்ல இந்த எப்படி மாத்திருக்காங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்னு, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை அப்ளை பண்ணிட்டு 20% அப்ளை பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன விற்கிறீங்களோ அந்த கெயின்ஸ்க்கு 12.5% நீங்க வந்து அப்ளிகபிள்ங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இது 2த்துல எது லோயஸ்டா இருக்கோ அது வந்து அந்த செல்லர் வந்து எடுத்துக்கலாம். இதை நான் ஒரு கால்குலேஷனோட உங்களுக்கு சொல்லும் போது ஈஸியா புரியும். இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி பத்தி கேட்டிருக்காங்க, பாரம்பரிய சொத்தை பத்தி கேட்டிருக்காங்க, அதை பத்தியே சொல்றேன். இப்போ 2010ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்க அப்பாவே எடுத்துக்கோங்களேன். உங்க அப்பா வந்து 2010ல ஒரு 1 crore வாங்கியிருக்காங்க. சரி. அண்ட் 2023ல உங்க அப்பா வந்து உங்களுக்கு அந்த சொத்தை மாத்திடுறாரு. ஓகே. ஜான்ல அங்கேருந்து 2025 அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து அதை எக்ஸிக்யூட் பண்றீங்க. இப்போ எப்படி இதை கால்குலேட் பண்ணா 2010ஓட காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் நம்பர் ஒன்று இருக்கும். ஓகேவா? அது நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி 2024 இதுக்கு நடுவுல உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் மாறி இருக்கு இல்லையா சொத்து, அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. ஓகே. 2025ல நீங்க விற்கும் போது அந்த காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் என்னவோ அந்த நம்பர் நமக்கு தெரியணும். ஓகே. சோ இப்போ வாங்கின அந்த ஃபிகர் 1 crore வித்தது வந்து நீங்க ஒரு 2 crores வித்திருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா 1 crore இன்டூ இந்த இன்னித்த காஸ்ட் இண்டெக்ஸேஷன் நம்பரை போட்டுக்கணும், டிவைடட் பை அன்னித்த காஸ்ட் இண்டெக்ஸேஷன் நம்பரோட நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட கேபிட்டல் கெயின்ஸ் என்னன்னு தெரியும். நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஃபாதர் வந்து ஒரு 50 lakhsக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு. அண்ட் அவங்க சன்னுக்கு வந்து ஜான் 2022ல எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அண்ட் சன் வந்து ஜூலை 2024ல வித்துறாரு, ஒரு 2 கோடி ரூபாய்க்கு வித்துறாரு. இப்ப கால்குலேஷன் எப்படி நடக்கும்னா 2010ல காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 167 அதோட நம்பர். அண்ட் 2024ல அந்த சிஐஐங்கிற காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸோட நம்பர் வந்து 348. இப்போ என்ன பண்ணா 50 lakhs இன்டூ 348, அதாவது இப்போத்த காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் நம்பர் டிவைடட் பை 167 அப்போத்த காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் நம்பரை போட்டீங்கன்னா இதுக்கு நடுவுல ஒரு 50 லட்சம் 2 கோடி ஆயிருக்கு. ஆனா அதுக்கு நடுவுல இன்ஃப்ளேஷன் ஏறி இருக்குல்ல, அதுக்கு தான் இந்த கால்குலேஷன். ஸோ இதை வச்சு நீங்க பண்ணும்போது அவங்களோட கெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 lakhsக்கு வாங்கினவர் வந்து ஒரு 2 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி டிவிஷன் பண்ணி பார்க்கும்போது அவரோட கெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 95 lakhs தான் வரும். அந்த 95 lakhsக்கு 20% இஸ் வாட் ஹி ஹேஸ் டு பே. ஸோ அவர் வந்து 19 lakhs மட்டும் அவர் டாக்ஸ் பே பண்ணா போதும். இது ஒன்றுத்துல இது கம்மியா இருந்தா இது எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 1.5 கோடி ரூபாய், இப்போ 50 lakhsங்கிறது 2 கோடிக்கு வித்திருக்காங்க அப்படின்னா 1.5 கோடி ரூபாய் கெயின். அந்த 1.5 கோடி ரூபாய் கெயினுக்கு 12.5% லோவஸ்ட் ஆஃப் தி லோவஸ்ட். ஓகே. எது லோவஸ்ட் இருக்கோ அதை அவங்க எடுத்து அவங்க வந்து பே பண்ணிக்கலாம். This is how it works. சூப்பர் சார், டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா சார், வி நாராயணன் கீழ்கட்டளையில இருந்து கேட்டிருக்காரு. மூத்த குடிமகனான நான் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டில் 30 லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளேன். இதற்கு ஆண்டுக்கு 6.5% வருமானம் கிடைத்து வருகிறது. இந்த வருமானத்துக்கு அடிப்படை வரி வரம்புக்கு ஏற்ப வருமான வரி கட்ட வேண்டியுள்ளது. எனக்கு பென்ஷன் வருவதால் நான் 20% வரி கட்ட வேண்டி வருகிறது. நான் முதலீட்டில் சற்று ரிஸ்க் எடுக்க தயார். சற்று கூடுதல் வருமானம் மற்றும் குறைவான வரி கட்டக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் வகையை சொல்ல முடியுமா?
நாராயண் சார் வந்து இப்போ வந்து அவர் ஆல்ரெடி சீனியர் சிட்டிசன் சொல்லியிருக்காரு. அண்ட் அவரால் ஓரளவுக்கு ரீசனபிளா ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து லிக்விட் ஃபண்ட்லேருந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ தட் அவருக்கு ரிட்டர்ன்ஸும் கூட வரும். செகண்ட் வந்து பெட்டரான டாக்ஸேஷன் உள்ள ப்ராடக்ட்குள்ள நான் என்டர் ஆகணுங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது. ஓரளவுக்கு மார்ஜினலாக தான் இங்கேருந்து ஒரு மாடரேட் ரிஸ்க் மாதிரி தான் இவரை எடுக்க முடியும். அப்படிங்கிறனால கீப்பிங் ஹிஸ் ஏஜ் இன்டு தி கன்சிடரேஷன் அண்ட் அவரோட ரிக்குவயர்மெண்ட்டும் அந்த மாதிரி இருக்கிறனால அவருக்கு ஒரு 3 ப்ராடக்ட்ல அவரால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்ராக்சிமேட்லி ஒரு 9.5 to 10% ஈல்டு வரும். ஓகே. செகண்ட் வந்து ஏதாவது ஒரு ஹைபிரிட் ஃபண்ட்ஸில் போடலாம், ஈக்விட்டி ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் மாதிரி போடலாம். தேர்டு வந்து அவருக்கு வந்து மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் மாதிரி போடலாங்க. இந்த 3 ஃபண்டில் எது வேணா போடலாம். ஸோ ரிட்டர்ன்ஸ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்விட்டி ஹைபிரிட் ஃபண்டுங்கிறது வந்து 65% ஈக்விட்டியில் இருக்கும் அண்ட் 35% டெட்டில் போகும். அது கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். இல்லை அதுவும் எனக்கு அந்த அக்ரெஷன் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஈக்விட்டி சேவிங்ஸ் பண்ணிருக்கும். 25-30% தான் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்கும். பாக்கி உள்ளதெல்லாம் டெட்டில் போய் இன்வெஸ்ட் ஆகும். அதுலேயும் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 3-4 காம்பினேஷனில் எது பெட்டராக இருக்கோ அவர் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நான் ஒரு அட்வைஸா அவருக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அதில் அவர் போடுற மணி 4 டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸ்ல பிரிஞ்சிடும். ஸோ ஈக்விட்டியில் போகும், டெட்ல போகும், அவருக்கு வந்து ரீட்ல போகும், கோல்டுலையும் போகும். ஸோ 4 டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸ்லையும் போயிடுறதுனால அவருக்கு வந்து ஓரளவுக்கு சேஃபாகவும் இருக்கும். ரிட்டர்ன்ஸ் வைஸும் அவர் ஒரு 10 to 11% ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஈக்விட்டி டாக்ஸேஷனும் வரும் அவருக்கு. சூப்பர் சார். ஸோ இன் தட் வே ஹில் கெட் பெனிஃபிட்டட் அவுட். சூப்பர். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, கடன் சந்தை சார்ந்த ஃபண்டு திட்டங்களில் முதலீடு செய்வது மூலம் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானத்துக்கு வரி கட்ட வேண்டியதில்லை என்கிறார் என் நண்பன். இது உண்மையா? உடையார் பாண்டி ஆறுமுகநேரிலிருந்து கேட்டிருக்காரு. ஓகே. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துலேருந்து அவர் சொல்றது கரெக்ட். ஆனா அவர்கிட்ட இந்த ஃபுல் டேட்டா நம்ம கிட்ட இல்லை. ஏன்னா அவருக்கு வேற ஏதாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்ததுன்னா, சப்போஸ் அவரோட இன்கம் வந்து 12 lakhsக்கு மேல எக்ஸீட் ஆயிருக்கா என்னங்கிறது நமக்கு தெரியாது. அதே மாதிரி அவருக்கு டெட்லேருந்து வர கெயின்ஸ் என்னங்கிறது டீடைல்ஸும் நமக்கு இல்லை. ஸோ இது ரெண்டும் இருந்தால் தான் நம்ம கரெக்டான ஆன்சர் கொடுக்க முடியும். பட் டு ஆன்சர் இஸ் கொஸ்டின் பார்ட்லி வந்து அவருக்கு இந்த வருஷத்துலேருந்து டெட்ல மட்டும்தான், எனக்கு டெட் ஃபண்ட்ஸ் மூலமா மட்டும்தான் எனக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆக போகுது, எனக்கு வேற எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கமும் இல்லைன்னா அப் டு 12 lakhs வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீ. ஓகே சார். அப்ப அது கரெக்ட் தான். அவர் ஃப்ரெண்ட் சொன்னது கரெக்ட். ப்ரொவைடட் அவருக்கு வேற எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கக்கூடாது. அவர் 12 lakhs மேல இருக்கக்கூடாது. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்ந்தால் 12 lakhs எக்ஸீட் ஆகிடக்கூடாது. ஓகே. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, கன்னிகா வாலஜாப்பேட்டையிலிருந்து கேட்டிருக்காங்க. வெள்ளி விலை வேகமாக அதிகரித்து வருவதால் நான் சில்வர் ETF திட்டத்தில் முதலீடு செய்ய விரும்புகிறேன். இதில் நல்ல லாபம் கிடைக்குமா? நிறைய பேரோட கேள்வியாக இருக்கு சார். கோல்டு நான் பெருசா பண்ண முடியல, சில்வர் ரேட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, நான் அதுக்கு பண்ணலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க நிறைய பேர். கரெக்டான கொஸ்டின் கார்த்திக். இது வந்து சில்வர் வந்து அகெயின் பெரிய லெவல்ல வந்து க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா சில்வரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் சைட்லயும் வந்து யூசேஜ் ஜாஸ்தி. எக்ஸாக்ட்லி. சில்வரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி டெக்னாலஜி பேஸ்டு லைக் 5G இருக்கலாம், ஒரு ஸ்மார்ட் போன்ஸா இருக்கலாம், இதுல எல்லாமே சில்வரோட காம்பனன்ட் உள்ள வரும். அண்ட் தேர்டு வந்து உங்களுக்கு சில்வரோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில்வரோட ப்ரொடக்ஷன் கம்மியாயிட்டு இருக்கு. அண்ட் சில்வர் ஓரே வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நேச்சுரலா கிடைக்கிற ஒரு ஐட்டம்ங்கிறனால நாள் போக 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 உங்களுக்கு என்ன ஆகும்னா இதோட ரிசோர்சஸ் காலி ஆயிட்டே தான் வரும். அப்போ ஆப்வியஸ்லி வந்து சில்வர் வில் பி டூயிங் குட். அதனால கண்டிப்பா வந்து சில்வர்ல கண்டிப்பா ETF இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு விஷயம். தாட் ப்ராசஸ், ரைட்டான தாட் ப்ராசஸ். கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், ஈக்விட்டியா இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், எனிதிங் ஃபார் தட் மேட்டர், வேல்யூவேஷன் பீக்ல போனதுக்கு அப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ்க்கு போய் இறங்கி திருப்பி தான் மேலே ஏறும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும், அந்த மெச்சூரிட்டி இருக்கணும். அண்ட் இங்கே ஒரு 5 years பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறாங்க, 10 years பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறாங்கன்னா சூப்பரா அவங்க ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். கரெக்டா சொன்னீங்க சார். நிறைய பேர் போட்ட உடனே ஐயோ இறங்கிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்துருவாங்க. எக்ஸாக்ட்லி. புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஓகே, சூப்பர் சார். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, என் வயது 60, வங்கி பிக்சட் டெபாசிட்டில் 25 லட்சம் வைத்திருக்கிறேன். இதற்கு ஆண்டுக்கு 7.25% வட்டி வருமானம், அதாவது மாதம் சுமார் 15,000 கிடைக்கிறது. இதில் 15 லட்சத்தை பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டில் முதலீடு செய்துவிட்டு அதிலிருந்து மாதந்தோறும் SWP முறையில் 10,000 எடுத்து செலவு செய்யலாம் என நினைக்கிறேன். என்னால் நடுத்தர அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியும். நான் நினைப்பது போல என்னுடைய முதலீட்டு திட்டத்தை அமைத்துக் கொள்ளலாமா? இது சரியான யோசனை தானா? ஆர் கிருஷ்ணன், சென்னிமலை கவுண்டன் புதூர்ல இருந்து கேட்டிருக்காரு. 15 lakhs எடுத்து பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ல போடுறதுங்கிறது நல்ல விஷயம்.
ஏன்னா அவங்களுக்கு வந்து 7.25% தான் ஈல்டு வருது அதில். அதை விட பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டில் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகே. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் 15 lakhs போட்டு 10,000 rupees மந்த்லி SWP எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எஸ், அங்கே தான் வந்து ஒரு சின்ன ட்வீக்கிங் தேவைப்படுது. கொஞ்சம் சின்னதாக மாற்றி அவர் யோசிக்கணும். ஏன்னா 15 lakhsக்கு 10,000 rupees அப்படின்னா வருஷத்துக்கு 1,20,000 ஆச்சுங்க. ஸோ 15 lakhsக்கு 1,20,000 அப்படிங்கிறப்போ 8% எடுக்கிறார். ஓகே. எஸ், உங்களுக்கு பேலன்ஸ் அட்வான்டேஜோட ஆவரேஜ் ஈல்டு 8 to 9% தான் நம்ம எதிர்பார்க்கலாம். அது ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு ஹைபிரிட் ஃபண்ட் அது. ஓகே. ஸோ இப்போ என்னன்னா உங்களுக்கு அவர் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ல உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 8லேருந்து 9% உங்களுக்கு மார்க்கெட் நல்லா போயிட்டு இருக்கும்போது வந்துகிட்டு இருக்கும். ஆனால் SWP மூலமா எடுக்கும்போது என்ன ஒரு ரிஸ்க்னா உங்களுக்கு யூனிட்ஸ் ட்ரைன் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. யூனிட்ஸ் வித்து தான் நம்மளோட வருமானம் வருதுங்க. அப்ப என்ன ஆகும்னா மார்க்கெட் திடீர்னு இப்ப நம்ம லாஸ்ட் ஒரு 6-7 months பார்த்த மாதிரி மார்க்கெட் ஒரு சின்ன டிப் ஆச்சு, ஆர் ஒரு 2 வருஷத்துக்கு மார்க்கெட்டே பெர்ஃபார்ம் ஆகல அப்படின்னா நிறைய யூனிட்ஸ் வெளில போயிடும். அப்ப நாளைக்கு மார்க்கெட் ஏறும்போது அவர் கையில யூனிட்ஸ் இல்லாம போயிடும். என்ன ஆகும்னா அந்த மணி வந்து ரொம்ப நாளைக்கு வித்ஸ்டாண்ட் ஆகாம போயிடும். ஸோ இங்க ஒரு விஷயத்த மாத்தணும். அவரோட எதிர்பார்ப்பை அந்த 10,000ங்கிறத ஒரு 8,000 மாதிரி வச்சுக்கிட்டாருன்னா பெட்டர். பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ல போட்டு ஒரு 8,000 மாதிரி எடுத்தாருன்னா பரவாயில்ல. அப்படி இல்லை என்னால கொஞ்சம் கூட ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா ஒரு மல்டி அசெட் ஃபண்ட் மாதிரி போட்டாருன்னா அவருக்கு 10லேருந்து 12% ஈல்டு வரும். இப்போ அவர் 8% எடுத்துக்கலாம். ஓகே. எய்தர் அவரோட ரிக்வயர்மெண்ட்டை குறைச்சிக்கணும், ஆர் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அவென்யூவை கொஞ்சம் மாத்திக்கணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இப்போ மல்டி அசெட் அப்படிங்கிறது இது மாடரேட் ரிஸ்க் எடுக்கலாங்கிறப்போ ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் போறாரு சார். இது ரொம்ப மல்டி அசெட்னா ஸ்லைட் அதை விட கொஞ்சம் கூட ரிஸ்க் ஃபேக்டர் கொஞ்சம் கூட. ஆனா இதுல வந்து ஈக்விட்டி, டெட்டு, கோல்டு அண்ட் ரீட், சிலதுல ஃபாரின் ஈக்விட்டி எக்ஸ்போஷர், சிலதுல சில்வர், இந்த மாதிரிலாம் எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது என்ன அட்வான்டேஜ்னா அவருக்கு கொஞ்சம் வந்து ஸ்லைட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் அட்டாச் ஆகி தான் வரும். பட் ஆனால் இவர் லாங் டேர்ம் தான் பார்க்க போறாங்க. எப்பயுமே SWP இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இப்போ அவருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60 வயசு இருக்குன்னா அவர் நல்லபடியா ஒரு 85 வயசு இருக்க போறாருன்னா அடுத்த 25 வருஷத்துக்கு அவருக்கு இன்கம் தேவை. ஓகே. 5 வருஷம் 8 வருஷத்துக்கு மேலேயே நம்ம ஈக்விட்டியை ப்ரப்போஸ் பண்றோம். அப்படிங்கிறப்போ இவர் 25 வருஷம் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கே 25 years வரைக்கும் அவர் நல்லபடியா இருக்க போறாருன்னா ஆப்வியஸ்லி கேன் கோ ஃபார் மல்டி அசெட், ப்ரொவைடட் அவருக்கு அந்த புரிதலோட இருக்கணும். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, என் வயது 65, ரூ. 50 லட்சத்தை லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டில் வைத்துள்ளேன். ஆண்டுக்கு சுமார் 7% வருமானம் கொடுக்கிறது. ஆண்டுக்கு சுமார் 5 லட்சம் செலவுக்காக எடுக்கிறேன். இந்த லாபத்துக்கு எப்படி வருமான வரி கட்ட வேண்டும்? செல்வகுமார் மதுரையில இருந்து கேட்டிருக்காரு. இப்போ செல்வகுமார் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இஸ் எபோவ் 63-64 இயர்ஸ் ஆயிட்டு இருக்கு அவருக்கு. அண்ட் அசியூமிங் தட் அவருக்கு வேற எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிறேன், பீயிங் ரிட்டையர்ட் பர்சன். அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட லிக்விட் ஃபண்ட்ஸ் வந்து அரௌண்ட் 7% தான் ஈல்டு வரும். நார்மலாகவே லிக்விட் வந்து இருக்கிறதுலே சேஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதுலேருந்து அவ்வளோதான் ஈல்டு எதிர்பார்க்க முடியும். அண்ட் அவர் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா எடுக்கிறார். இப்போ என்னன்னா அவரோட இன்கம் வந்து அவரோட ஈல்டு வந்து 7%, ஆனால் அவர் எடுக்கிறது வந்து 5 lakhs எடுக்கிறார். அப்போ பேலன்ஸ்ல அவரோட கேபிட்டல் தான் வெளில வருது. ஸோ இப்போ என்ன நடக்கும்னா இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸை பொறுத்தவரைக்கும் எப்படி ஒர்க் ஆகும்னா அவரோட பர்ச்சேஸ் ப்ரைஸு, அவரோட செல்லிங் ப்ரைஸு, இதோட டிஃபரன்ஷியல் அமௌண்ட் என்ன இருக்கும் அதுக்கு தான் வந்து வி நீட் டு பே தி டாக்ஸ். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தை இந்த டெட்டுக்கெலாம் வந்து இந்த டாக்ஸேஷன் மாற்றினால அப் டு 12 lakhs வரைக்கும் அவர் எடுத்துக்கலாம், டாக்ஸ் ஃப்ரீயாக தான் வருங்க. சார், அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது வருமான வரி சேமிப்பு மியூச்சுவல் ஃபண்ட் ELSS திட்டங்களில் மாதம் 2500 SIP முறையில் முதலீடு செய்து வருகிறேன். தற்போது மத்திய பட்ஜெட் 2025-26 அறிவிக்கப்பட்டுள்ள புதிய வருமான வரி விதிப்பால் இனி ELSS ஃபண்டுகளில் எதிர்காலம் எப்படி இருக்கும்? SIP முதலீட்டை நிறுத்தி விடலாமா? விமல் பிரகாஷம் சேலம்ல இருந்து கேட்டிருக்காரு. டாக்ஸ் ஆஸ்பெக்ட்லயே தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கிற மாதிரியே தெரியுது. எக்ஸாக்ட்லி. சரி, இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராபப்ளி ELSS டாக்ஸ் இவர் போட்டிருப்பாரு. நீங்கள் ரீசெண்ட் டைம்ல பெருசா அந்த ELSS டாக்ஸ் இவரில் யாருமே பெருசா அந்த நாட்டம் காட்டுறதில்ல. மெயின் ரீசன் என்னன்னா இப்போ 2 ரெஜிம் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு நியூ ரெஜிம் ஒன்று, ஓல்டு ரெஜிம் ஒன்று சொல்லிட்டு. நியூ ரெஜிமை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டாக்ஸ் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அதில் கொண்டே வர முடியாது உங்களால். NPS இருக்கட்டும், இன்சூரன்ஸாக இருக்கட்டும், ELSS இருக்கட்டும், எனிதிங் ஃபார் தட் மேட்டர் எதுவுமே நீங்கள் உள்ளே கொண்டு வர முடியாது. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு நல்லபடியாக போயிட்டு இருக்கு. எனக்கு வந்து இது வந்து எனக்கு ஒரு கம்பல்ஷனை கொடுக்குது. லைக் வித்ராயல் வந்து நான் நினைச்சப்போ எடுக்க முடியாது. ELSS டாக்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 3 years லாக்இன். அதாவது ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டும் அவருக்கு ஒரு 3 years லாக்இன் கொடுக்கும். இன்னவே இட் வில் கெட் பெனிஃபிட்டட் அவுட் ஃபார் ஹிம். ஏன்னா ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டும் ஒரு 3 வருஷம் லாக்இன் ஆகும்போது மார்க்கெட் சப்போஸ் ஹைல பிடிச்சாருன்னா கூட நல்ல கெயின்ஸோட வெளில வந்துடுவார். 3 வருஷம் பீரியட்ல மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் சைக்கிளிக்கல்.
ஸோ அடுத்த சைக்கிள் ரன் ஆகும்போது ஹில் மேக் சம் குட் ப்ராஃபிட் அவுட் ஆஃப் இட். அப்படிங்கிறப்போ இது வந்து எனக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வைஸ் நல்லா கொடுக்குது, ப்ளஸ் எனக்குள்ள ஒரு டிசிப்ளினை கொடுக்குது, எனக்குள்ள அந்த பெர்சீவரன்ஸ். நான் வந்து உடனே உடச்செடுக்காத மாதிரி எனக்கு வந்து இது ஒரு எல்ஐசிலாம் போடுறதுக்கு ரீசனே அதுதாங்க. ஆக்சுவலா எனக்கு அவங்க போடுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் 15 வருஷம் 20 வருஷத்துல ரிட்டர்ன்ஸ் கம்மி தான் சொல்லி. ஆனா எனக்குள்ள ஒரு ஹேபிட்டை கிரியேட் ஆகுது. எனக்கு வந்து டெம்ட் ஆகி நான் உடைக்க மாட்டேன். எல்ஐசியா இருந்தா எனக்கு உடைச்சா எனக்கு கட்டின பைசாவோட கம்மியா கிடைக்கும் அப்படிங்கறதுனாலே நிறைய பேர் கண்டினியூ பண்ணி கொண்டு போயிடுறாங்க. இவரோட சைக்காலஜிக்கல் கம்ஃபர்ட் தான் நம்ம இங்க பார்க்கணும். எனக்கு இதனால ஒரு 3 வருஷம் ஹோல்டிங் கிடைக்குது அப்படின்னா 3ஆவது வருஷம் போறதுக்கு அங்கேயும் ஒரு 3 வருஷம் ஹோல்ட் ஆகுது. அப்போ அவ்வளோ சீக்கிரம் ELSS எடுக்க மாட்டாங்க மக்கள் ஆக்சுவலா. அதனால இவரோட சைக்காலஜிக்கல் கம்ஃபர்ட் இஸ் வாட் வி நீட் டு சி அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். டாக்ஸ் சேவிங்க்கு அவருக்கு இது பெருசாக ஹெல்ப் பண்ண போறதுல, ப்ரொவைடட் அவர் வந்து நியூ ரெஜிம்ல இருந்தாருன்னா. ஓல்டு ரெஜிம்ல கண்டினியூ பண்ணிட்டு இருக்காருன்னா அவருக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் ELSS பொறுத்த வரைக்கும் இன்னொரு அட்வான்டேஜ்னா ஃபண்ட் மேனேஜர் கூட பெட்டரான கால் எடுப்பாருங்க ELSS பொறுத்த வரைக்கும். ஏன்னா he knows for sure that this money is going to lie with him for the next 3 yearsங்கிறது தெரியும். அடுத்த 3 வருஷத்துக்கு எனக்கு இந்த மணி என் கையில தான் இருக்க போதுங்கிறனால கிளீனா ஸ்பாட் பண்ணி ஸ்டாக்ஸை பிக் பண்ணுவார். எதனா இங்க 2 வருஷத்துல 3 வருஷத்துல க்ரோ ஆகுமோ அது எடுப்பார். அதே மாதிரி கேஷ்ல கம்மியா வச்சுட்டு, ஆர் கேஷ் சில டைம் மார்க்கெட் கீழே விழுதுன்னு தெரிஞ்சா கேஷ் நிறைய வச்சுட்டு he will invest in a deferred manner. ஸோ இதெல்லாமே நடக்கும் உங்களுக்கு ELSS பொறுத்த வரைக்கும். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாஸ் எல்லாமே பார்த்துக்கணும். எனக்கு ஃபர்ஸ்ட் திங் எனக்கு வந்து இது வந்து எனக்கு ஒரு டிசிப்ளினை கொடுக்குது. 3 வருஷத்துக்கு நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறனால எப்படி இருந்தாலும் ஒரு 12 to 15% ரிட்டர்ன்ஸை பார்ப்பார். செகண்ட், அவருக்கு வந்து இந்த ஃபண்ட் மேனேஜரோட ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவருக்கு ஒரு 3 இயர்ஸ் அந்த மணி இருக்கும்போது அவருக்கு அந்த லிவரேஜ் இருக்கும், கிளீனாக அவரோட ஆட்டத்தை வந்து ப்ளே பண்ணுவார். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து இது எடுத்தோம்னா பெட்டருங்க. ஆனால் அவருக்கு நியூ ரிஜிம்ல இருந்தாருன்னா டாக்ஸ் ஆங்கிள் திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். ஃபண்டை ஹோல்ட் பண்ண வைக்குது அப்படின்னா, இப்போ என்ன கேட்டீங்கன்னா நான் எந்த ஃபண்ட் எடுத்தாலும் அடுத்த 10 வருஷம் 15 வருஷத்துக்கு நான் பார்ப்பேன். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி ரெகுலரா ஏன்னா கட்ட முடியல கூட ஹோல்ட் பண்ணுவேன். இந்த டெம்பரமெண்ட் வந்து எல்லாருக்குமே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இது அவங்கவுங்களோட இண்டிவிஜுவல் டெசிஷன் அண்ட் அவங்களுக்கும் மணிக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சூப்பர் சார். வினோத்குமார் மறைமலை நகர்ல இருந்து கேட்டிருக்காரு, எனக்கு கிரெடிட் ஸ்கோர் சுமார் 650 தான் உள்ளது. இந்த நிலையில் தனிநபர் கடன் கிடைக்க வாய்ப்புள்ளதா? கடனுக்கான வட்டி விகிதம் எவ்வளவாக இருக்கும்? அதாவது கிரெடிட் ஸ்கோர் அதிகமா இருந்தா நெகோஷியேட் பண்ணலாம் அப்படின்லாம் பேசுறோம். ஸோ இவர் 650 தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. உங்களுடைய பதில் சார்? கண்டிப்பா சிபில் ஸ்கோர் வந்து கம்மி தாங்க. 650ங்கிறது கம்மி தான். பேங்கிங் செக்டார்ல கிடைக்கிறது கஷ்டம் லோனு. he has to try with NBFC, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் தான் இவரை ட்ரை பண்ணணும். இவருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 16 to 25% வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஆனா இவரோட சிபில் ஸ்கோரை ஏற்றுறதுக்கு உண்டான வேலைகள் என்ன பண்ணணும் சார்? கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஏன்னா கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து டெஃபினட்டா வந்து சிபில் ஸ்கோர் டக்குன்னு ஜம்ப் ஆகுங்க. ஓகே. ஸோ வாங்குற லோனை கரெக்டாக அடைக்க ஆரம்பிக்கணும் இனிமேல்ட்டு. ஸோ ஃபினான்ஷியல் பிஹேவியர் இஸ் கெட்டிங் ட்ராக்ட் நவ். ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் செலவுகள் எப்படி பண்ணுறீங்கிறத பார்க்குறாங்க. தேர்டு வந்து உங்களுக்கு சிபில் ஸ்கோர் குறையறதுக்கும் லோன் வந்து அப்ரூவல் ஆகாமல் போகிறதுக்கும் ஆன்லைனில் வந்து கேம்பிளிங் பண்ணுற கேம்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணாமல் பார்த்துக்கணும். ஏன்னா இதெல்லாமே அந்த கிரெடிட் மேனேஜர் வாட்ச் பண்ணுறாங்க. ஓகே. இதெல்லாம் இருந்ததுன்னா இங்கேருந்து பணத்தை வாங்கி அங்கே விடுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டி இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் பணம் லூஸ் ஆகிற ஆக்டிவிட்டியை கம்மி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இவரோட கிரெடிட் ஸ்கோர் பெட்டராக இருக்கும். ப்ளஸ் ஹி வில் ஆல்சோ பிகம் ப்ராஸ்பரஸ் அண்ட் நாளைக்கு லோனே வாங்கணுங்கிற அவசியமும் இருக்காது. சூப்பர் சார். நீங்கள் சொன்ன மாதிரி வினோத்குமார் வந்து இப்போ நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியில் போய் அதிக வட்டி விகிதத்தில் கடன் வாங்குறதுக்கு கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்த்தாருன்னா நேஷனலைஸ் பேங்க்லயே வாங்கலாம். டெஃபினட்டா அப்படிங்கிற எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் பேங்க்ஸ் இவருக்கு பின்னாடி வருவாங்க லோன் கொடுக்கறேன்னு சொல்லி. ஒன்ஸ் 800 தாண்டிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி பீப்புள் ஆர் வெரி வெரி லெஸ். 800க்கு மேல 825க்கு மேல சிபில் ஸ்கோர் வச்சிருக்க ரொம்ப ரொம்ப கம்மி. பிளஸ் இப்போ சிபில் ஸ்கோர் வந்து நிறைய கம்பெனிஸ்லயே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கார்த்திக். வேலைக்கு எடுக்கும் போது அவங்களோட கிரெடிட் ஹிஸ்டரியை செக் பண்றாங்க. ஓகே. அவரோட ஃபினான்ஷியல் பிஹேவியரை பாக்குறதுக்காக. அதனால நிறைய வந்து ரிஜெக்ஷன் ஆகுது அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸே. ஸோ அதனால வந்து அந்த லெவல் வரைக்கும் வந்து இந்த கிரெடிட் ஸ்கோருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சூப்பர் சார். நாட் ஒன்லி ஃபார் லோன்ஸ், ஈவன் ஃபார் இஸ் ப்ரொஃபஷனல் கேரியர் ஆஸ் வெல். ஓகே சார். சார் 10 கேள்விகள் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். துணை கேள்விகள் நிறைய வந்து கேட்டிருக்கேன். அதுக்கான ஆன்சரையும் தெளிவாக கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ரொம்ப அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். கண்டிப்பாங்க. தேங்க்யூ கார்த்திக். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.